உங்க அப்பாருக்கு ரொம்ப நேரமா போன் போட்டுக்கிட்டு இருக்கேன், போகவே மாட்டேங்குது. இந்த போன் வேற என்னாச்சுன்னு தெரியல. இது என்னன்னு கொஞ்சம் பாருடியே விஜய. ஏடி ஒன்னத்தாண்டிய சலக்கு சலக்கு சரிய சேரல சலக்கு சலக்கு காதல அத மாட்டுனா என்ன பேசுறன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இவள சலக்கு சலக்காமல சலக்கு சலக்கு. இப்ப எதுக்குமா என்னைய பாத்திரத்தை வச்சு அடிச்ச? எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல மாட்டிக்கிட்டு சலக்கு சலக்காமல. எப்ப பாரு காதுல ஒண்ண மாட்டியே திரி, ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல. இங்க பாரு, இது ஒண்ணு உன் வீடு கிடையாது, என் புருஷன் வீடு. அங்கதான் ஒரு ராஜ்யம், இங்க ஏன் ராஜ்யம் தான். இங்க நான் வேலை செய்வேன், செய்யாம கூட இருப்பேன். அது சரி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு தெரியற? முன்ன மாதிரி நான் ஒன்றும் பொண்ணு கிடையாது உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப என்ன அடிக்க கூடாது தெரியும்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சேன்னா தெரியும். எப்பவுமே நீ எனக்கு என் புள்ளதாண்டி. சேட்டை பண்ணா எப்பயும் அடிப்பேன். 20 வயசுலயே அடிப்பேன், 60 வயசுலயே அடிப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் அடி வாங்கிட்டு தெரியுது. எந்திரிக்கிறா திங்கிறா தூங்குறா, மறுபடியும் எந்திரிக்கிறா திங்கிறா தூங்குறா, ரிப்பீட்டு. எந்த நேரத்துலதான் பெத்து போட்டேன்னா உனைய மூத்ததா பிறந்ததுதான் பொறுப்பா இருக்குன்னு பார்த்தா இது அப்படியே கழுசடையா இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாதிரி திருந்துமுன்னு பார்த்தா இன்னும் மோசமால போயிட்டு கிடக்குது. வெளியில யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன பிள்ளை பத்து வச்சிருக்கான்னு கேப்பாளுங்க. ஆமா, நீ எப்போ உன் வீட்டுக்கு போற? ராதா போன் பண்றா. அந்த போன் வந்துருச்சு, இனி அவ்வளவுதான். பேசிக்கே தெரியவா, நேரம் போறதே தெரியாது. ராதா எப்படி இருக்க? மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ராதா, இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சாடி. அதான் என்னை விட்டுட்டு போயிட்டியே, பெரிய ரோசக்காரி. அப்படியே ஒன்று சொன்னதும் உடனே கிளம்பிட்டா. என்னை விட்டுட்டு போனேன்ல, என் கூட பேசாமே இரு. போடி, எத்தனை வாட்டி உனக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஒரு ஃபோனையாவது எடுத்தியா? இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணிருக்கு. உன் ஃபோன் கால் பார்த்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சரி, நீ எப்படி இருக்க? பாப்பா எப்படி இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. பாப்பா என்கிட்ட தாண்டி இருக்கா, விளையாடிட்டு இருக்கா. வீட்டு கார்டனில் உட்காந்துருக்கேன். சரிடி, எல்லாரும் அங்கே எப்படி இருக்காங்க? அத்தை பாட்டிலாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? அவ்வளோ விசாரிக்கிறப்ப வந்து பார்க்க வேண்டியதானே. நீ அதையே பேசாத ராதா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? குட்டி பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். இவர் தான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்புறம் போகலாம் இப்புறம் போகலான்னு அப்படியே இருந்துச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அம்மா என் கூட தான் இருக்காங்க. என் கூட ஒரு 4 நாளாக இருக்கிறாங்க. அப்படியாடி? சரிடி, அவங்கள நல்லா பார்த்துக்க. நான் என்னத்தை பார்த்துக்கிறது, அவங்க தான் என்ன பார்த்துக்கிறாங்க. இப்போதான் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்திரத்தை கொண்டு அடிச்சு விட்டாங்க. அடி வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். என்னடி இப்போவுமா அடிச்சிட்டு இருக்காங்க? நீ இப்போவும் அடி வாங்கிட்டு தான் இருக்கியா? ஆமா, வேற அதெல்லாம் பழகி போச்சுடி. சரி, ரவியத்தை எப்படி இருக்காரு? வேலைன்ட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட டைமே இல்லை அவருக்கு. ஏண்டி, கொஞ்ச நேரமாவது உங்க கூட பேசுவார்ல? இல்லடி, எங்கள் மாமனார் ரொம்ப வேலை கொடுத்து அவரை வீட்டுக்கே வரவிட மாட்டேங்கிறாரு. என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேச ஆரம்பித்தா உடனே வந்து அந்த மீட்டிங்கை பாரு, இந்த மீட்டிங்கை பாரு, அந்த ஃபைலை பாருன்னு கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு. நம்ம என்ன சொல்கிறது? அதான் சொல்கிறேன், அந்த ஆளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருங்கிறேன். அடி போடி பைத்தியக்காரி. அது சரி, எப்போ இங்கே வரதா பிளானு? இங்கே வருவியா இல்லை அப்படியே அங்கேயே இருந்துக்குவியா? அதை கேட்க தான் இப்போ நீ ஃபோன் பண்ணியா? அப்போ என் ஞாபகம் வந்து என் கூட பேசணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணலை. பைத்தியக்காரி, உங்ககிட்ட பேசாமல் நான் என்னைக்கு இருந்திருக்கேன்? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் கால் பண்ணேன். 4 நாள் கழிச்சு பண்ணியிருக்கடி, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடி உனக்கு. அப்படி என்னடி வீம்பு? எத்தனை ஃபோன் கால், எத்தனை மெசேஜ் பண்ணேன், ஒன்றுக்கு கூட நீ ரிப்ளை பண்ணலை. வீம்பு பிடிச்சவ. இன்னும் 2 நாள் விட்டு இருந்த நேரடியாக வந்து அப்படியே அப்பப்பன்னு அப்பிருப்பேன் உன்னை. ஓ, எங்களுக்கு மட்டும்தான் வீம்பா, உங்களுக்குலாம் கிடையாதோ? நேற்றுக்கே நானும் ரவியும் வந்திருப்போம். கரெக்டா வேலை வந்துருச்சு, அவர் போயிட்டாரு. சரி, நானாவது வரலான்னு பார்த்தா
குழந்தைய தூக்கிட்டு தனியாக போக வேணாம்னு சொல்லிட்டாரு. ராதா ராதா வாடி என்ன பார்க்கறதுக்கு. பாப்பாவை தூக்கிட்டு வாடி. நான் வேணா விக்கி அனுப்பட்டா? அவர் கூட வந்துடுறியா? கொஞ்ச நேரம் என் கூட வந்து இருடி. பாப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என் கண்ணுக்குள்ளே இருக்கா அவ. சரிடி, ரவியை கூட்டிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வரேன்னா? நிஜமாவா? நிஜமா வருவியா? கண்டிப்பாக வரேன்டி. ராதா நான் உன்னை எதிர்பார்ப்பேன், சரியா? உன்னை ஏமாற்ற மாட்டேன்டி, கண்டிப்பாக வரேன். ஏமாடி ராதா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆ இதோ வரேங்கம்மா. யாரடி புதுசா இருக்கு? அப்புறம் சொல்கிறேன்டி, நான் அப்புறமா பேசுகிறேன், வைக்கிறேன்னா? சரிடி. சரியா போச்சு, காதில் ஒன்று மாட்டிக்கிட்டீங்களா? எம்பிட்டு நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், காதே கேட்கலையாம்மா உனக்கு? சொல்லுங்கம்மா. என்னத்த சொல்லுங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து ரத்தத்தை பூரா கொடுத்துவிட்டு வந்திருக்கேன். வந்து சோத்த போடு, வா இங்கே உட்காந்துட்டு கிடக்க. இதை வரேங்கம்மா, நீங்கள் போங்க. நீங்கள் போங்களா? சொன்ன சொல்லுக்கு நேரம் எந்திரிச்சுக்கிற வேணாமா? புளிய தூக்கிட்டு வாமா, பசி உயிர் போகுது. எப்பா எம்பிட்டு வரடி. யசோதா கலக்கிட்டா போ. எங்க ஆளையே காணா? நீ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தியா? ஆமாங்கம்மா. யசோதாத்தாவும் பாட்டியும் தெரிஞ்சவங்க யாரோ இறந்து போயிட்டாங்களாம், அதனால அங்கே போயிருக்கிறாங்க. ஓ சரி சரி சரி, நல்ல வேலை எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு போயிருக்கா. வேற ஏதாவது இருக்கா? மறந்துட்டியா? இல்லை அதையும் எடுத்துட்டு வந்துரு. இல்லைங்கம்மா, எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சாப்பிடுங்க. ம் சரி சரி. உன் பாப்பா எங்க தூங்கிட்டாளா? அவ தூங்கிட்டாமா. வாசனையே கமகமாங்குது. ஆமா ராதா, உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைம்மா, எல்லாரும் இறந்துட்டாங்க. அச்சச்சா, சரிம்மா, எனக்கு தெரியாது. இந்த ரவி பையன் உன்னைய காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாம்ல, அதனாலதே நான் வரவே இல்லை. எனக்கு இதை காதல் கல்யாணம்லாம் பிடிக்காது, அதே நான் வரலை. அதனால் உன்னை பற்றி எனக்கு தெரியாது. சரி சரி, எப்படி இறந்து போயிட்டாங்க? ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கம்மா. எனக்கு என் தம்பி மட்டும்தான். ஓ தம்பியா? என்ன வேலை செய்கிறாங்க தம்பி? இல்லைம்மா, அவன் ஸ்கூலுக்கு போகிறான், சின்ன பையன்தான். என் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவனை நான் தான் படிக்க வச்சிட்ருக்கேன். ஓஹோ, நல்லா வசதியான இடம்ட்டு அப்படியே இங்கேயே படிக்க வைக்கிறல்ல? சேச்சே, கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தம்பியை நான் தான் வேலைக்கு போய் படிக்க வச்சுட்டு இருந்தேம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் ரவி தான் ஸ்கூல் மாற்றி கொஞ்சம் நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விட்டு படிக்க வைக்கிறாங்க. உனக்கு வந்த வாழ்வு சரிதான், உனக்கு தாங்க எந்த கஷ்டமும் இல்லை போல இருக்குது. சரி, உனக்கு கல்யாணத்துக்கு யாராவது நகை போட்டாங்களா? சீர் வரிசை அந்த மாதிரி ஏதாவது? இல்லைங்கம்மா, அதெல்லாம் எதுவும் என்கிட்ட இல்லை. எனக்கு யாரும் இல்லை, அதனால் எனக்கு யாரும் நகையும் போடலை, சீர்வரிசையும் கொடுக்கல. இது வேறையா? அப்போ வெறுங்கையோட வீசிக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லு. நான் கூட இந்த யசோதா உன்னைய தாங்குன்னு தாங்குறாளே, 100 பவுன் நகை ரெட்டை சீரெல்லாம் போட்டு கொண்டு வந்திருப்ப அப்படின்னு நினச்சேன். வெறுங்கைய வீசிட்டு வந்துட்டு அதுவும் உன் தம்பியை இங்கேயே படிக்க வச்சுக்கிட்டு சும்மாதான் இருக்கியாக்கும். அன்னைக்கு என்னமோ நான் சாப்பிட்ட எச்சி பிளேட்டை எடுக்கிறதுக்கு அம்புட்டு யோசிச்சு இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு எல்லாமே நீ கொண்டு வந்திருந்தேன்னா எவ்வளோ திமிரா இருந்திருப்ப. என்னையெல்லாம் மதிச்சிருப்பியாக்கும். என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எனக்கு யாரும் இல்லை தான், ஆனால் ரவியை நான் உயிருக்கு உயிராக காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் இல்லைன்னா... ஐயா போத நிறுத்து. சும்மா இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? இப்போ வெறுங்கையோட தானே வந்து உக்காந்துட்டு கிடக்க. இவ்வளோ பெரிய பங்களா மாதிரி வீடு, நல்லா படித்த சொத்து மதிப்புள்ள மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா ஓசியில் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, நல்லா தானே இருக்கிற. உன் அப்பா அம்மா இருந்தா கூட இந்த அளவுக்கு கட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோ. நானாம் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் எங்கள் வீட்டில் எம்பிட்டு சீர் பண்ணாங்க தெரியுமா? அப்பத்தேன் நமக்கு மதிப்பு இல்லைன்னா
நாயை மதிக்கிறவ கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. நீ என்னடானா ஒன்றுமே இல்லாமல் வந்து உக்காந்துக்கிட்டு இங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து பூடிங்கி தின்னுக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் எப்படி தான் மதிக்க போகிறாங்களோ. அப்பா அம்மாவும் இல்லை, சொத்து சுகம் எதுவும் இல்லை. சின்ன பையன், அதுவும் உன் தம்பி, அவனையும் இந்த வீட்டிலையே வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற. உனக்கு வந்த வாழ்வா? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதம்மா. உன்ன மாதிரி எதுவுமே கொண்டு வராதவங்களாம் இந்த வீட்டில் வேலைக்காரங்க மாதிரியே இருந்துக்கணும். சரி, புரியுதா? இந்த வீட்டில் உள்ளவங்க உனக்கு இடம் கொடுப்பாங்க, ஆனால் நீ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நீ இருக்கணும். நீ தான் எதுவுமே கொண்டு வரல, மகாராணி மாதிரிலாம் இருக்கணும்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத, சரியா? எனக்கு உன்னைய மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் என் தம்பி பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றதுக்காக இருக்கேன். அன்னைக்கே சொன்னேன் என் மவுளை கட்டி வைங்கன்னு. கேட்டாங்களா? சரி சரி, நான் இதெல்லாம் சாப்பிடணும், நீ கண்ணு வச்சிடாத, தள்ளி போய் நில்லு. நீ எல்லாம் இதெல்லாம் பார்த்துருப்பியோ மாட்டியோ? உன் முன்னாடி சாப்பிட்டா எனக்கு தே வயிறு வலிக்கும். இப்போதே ரத்தத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ, அங்கிட்டு ஓரமாக போய் நில்லு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து மிச்சம் மீதி இருந்தால் சாப்பிடு. உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலை? வாஷிங் மிஷின் தான் இருக்குல்ல, அதை விட்டுட்டு கையில் துவைக்கிறேன்ட்டு இப்போ பாரு குறுக்கு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு சில துணியெல்லாம் கையில் துவைச்சாதாண்டி நல்லா இருக்கும், மிஷினில் போட்டால் அதோட பாலிஸே போயிடும். இதெல்லாம் உன் பட்டு புடவைங்க எவ்வளோ விலை போட்டு வாங்கினது, இதை போய் மிஷினில் போட்டால் எப்படி கெட்டு போயிடாதாடியே? ஆமாம், அது பிரியாணி பாரு கெட்டு போகிறதுக்கு. ஏமா நீ வேற பட்டு புடவையே கட்டுறதில்ல, லாஸ்ட்டாக என்னைக்கோ கட்டினது, அவ்வளோதான். அதை துவைக்காம அப்படியே மடிச்சு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற. என்னடி பிள்ளை நீயே? செல்லம் கொடுத்து கொடுத்து வீட்டில் ஒரு வேலை செய்யாமல் வச்சுட்டேன். இப்போ எவ்வளோ கஷ்டப்படுற பாரு, எதுவுமே தெரியாமல் இருக்கேடி. இப்போ தாண்டி எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்குது. தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஏமா மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்காதம்மா. எனக்கு என்னம்மா குறைச்சல்? நான் ஏமா இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்? எனக்கு வேலை செய்ய இந்த வீட்டில் ஆள் இருக்கு, நான் சொகுசா இருப்பேன். அப்படிலாம் என்னைக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுடி. நம்மளை சுற்றி வேலை செய்ய ஆளுங்க இருந்தாலும் நம்மளோட சின்ன சின்ன வேலையாவது நம்ம செஞ்சுக்கணும்டி. நீ பாட்டுக்கு காலையில் 10 மணிக்கு மேலே எந்திரிக்கிற, 12 மணிக்கு சாப்பிட்ற, யார் வந்தா போறா எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்கிற. உன் மாமனார் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட கேட்டுக்க மாட்டேங்கிற. பக்கத்துலேயே சாப்பாடை வந்து கொடுத்துட்றாங்க. என்னடி இது பழக்கம்? இப்படிலாம் இருக்கக்கூடாதுடி. உனக்குன்னு தனியாக இப்போ குடும்பம் இருக்குது, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இன்னும் அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரியே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்காத. ஐய என்னமோ உன்னோட பெரிய ரோதனையாக போச்சு. சும்மா இப்போ பாரு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு இல்லடி, இன்னைக்கு அம்மா இருப்பேன், நாளைக்கு இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரியாதுல்ல. வயசாகிட்டே போகுது, நீயும் இப்படியே இருந்தேன்னா எப்படி? இப்போ நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன். நாளை பண்ண நான் இல்லாமல் போயிட்டா உன்னை யாரடி பார்த்துப்பா? நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறது கூட உனக்கு மாமியார் கூட இல்லை. உன் மாமனாரும் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவள் பாட்டுக்கு இருக்கட்டும், ஜாலியாக இருக்கட்டும்னு உனக்கு கூட கொஞ்சம் தான் செல்லம் கொடுக்குறாரே தவிர கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு. என்னை பார்த்துக்க என்னோட விக்கி இருக்காரு, அதை தவிர என்னோட ராதா இருக்கா, இவங்க எல்லாரும் இருக்கிறாங்கல்ல என்னை பார்த்துக்க. நீ தான் ராதா ராதான்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் பாரு, அவள் உனக்கு முன்னாடியே பிள்ளைய பெற்றுக்கிட்டு அங்கே நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறா. உனக்கும் அவளுக்கு ஒன்றா தானே கல்யாணம் ஆச்சு. ஷோப்பா ஆரம்பிச்சிட்டியா?
அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவள் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாமா. எங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். உடனே பிள்ளை பிள்ளைன்னா நான் என்னம்மா பண்ணுறது? கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கிறேன். நானே குழந்தை, எனக்கு ஒரு குழந்தையா? இங்கே பாரு, அடிக்கடி இந்த ராதா பிள்ளைக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத, புரியுதா? திருப்பி அங்கே போகிற ஐடியா இருக்குதா? தெரிலம்மா, ஆனால் கொஞ்ச நாளில் போயிடுவேன்னு தான் நினைக்கிறேன். நானும் சூடு சொரணையோடு இருக்கணும்னு பார்க்குறேன். முடியாதாட்டிருக்குதே. விளக்கமாக இருக்கட்ட பிஞ்சு போயிடும் உனக்கு. திருப்பி அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கிடந்தேனா? ஏன் உனக்கு என்ன? உனக்கு என்ன எனக்கு என்ன நினைக்கிட்டு மூக்கில் குத்தி விடுவேன் பார்த்துக்க. அங்கே போனாலும் எதுவும் மதிக்க மாட்டேங்குதுங்க, அங்கேயே போய்கிட்டு தெரியுற. உனக்கு இங்கே என்னடி குறைச்சல்? உனக்கு இங்கே என்ன குறைச்சல்னு கேட்குறேன். இங்கே விட்டு விட்டு அங்கே போகிறாளாம். கோவத்தை தான் கிளப்பிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, அங்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் என்னையெல்லாம் மறந்துடு பார்த்துக்க. சும்மா ஃப்ரெண்டுன்னுக்கிட்டு அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க. ஏம்மா, சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்து வளர்ந்தோமா. ராதாக்கு எதுவும் தெரியாது. அவளை ஈஸியாக எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. சும்மா நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லது நினச்சிக்கிட்டு இருப்பா. நான் கூட இருந்தால் தான் அவளுக்கு. கடைசி வரைக்கும் நீ இருக்க முடியுமாடி? சொல்லு, கடைசி வரைக்கும் உன்னால் இருக்க முடியுமா? உன் வாழ்க்கையை நீ பார்க்க வேணாம்? அவள் வாழ்க்கையவே அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு கிடந்தேன்னா உன் வாழ்க்கையை எப்போ வாழுவ? ஏமா அப்போ கத்துற? அமைதியாக பேசுமா. இங்கே பாருடி, ராதாவும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். நான் அவளை எதிரியால நினைக்கல. ஆனால் எனக்கு என் பிள்ளையும் முக்கியம். என் பிள்ளை வாழ்க்கையை தான் நான் பார்க்க முடியும். திருப்பி அங்கே போகிற நினப்பு இருந்துச்சுன்னா என்னையும் உங்கள் அப்பாவையும் மறந்துடு பார்த்துக்க. மானம் கெட்டவ, சோத்தில் உப்பு போட்டு தானே இவளுக்கு ஊட்டி வளர்த்தேன். மானம் கெட்டத்தனமா திருப்பி அங்கேயே போகணுமா? இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இந்த அம்மா இப்படி பேசிட்டு போகுது? இத்தனை நாள் அங்கே தானே இருந்தேன். இப்போ என்ன புதுசாக அங்கே போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்றாங்க? ஒன்றுமே புரியலை. நல்ல சாப்பாடு, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். ஒரு தூக்கத்தை போட்டா அப்படி சொர்க்கத்திலே போயிடுவேன். உடம்பெல்லாம் அப்படியே வலிக்குது. யாராவது கையை கலாமிக்கி விட்டா நல்லா இருக்கும். வீட்டில் யாரடா இருக்கீங்க? யாராவது வாங்கடா. டேய், கையை காலை பிடிச்சி விடணும், வாங்கடா. நான் வேணா பிடிச்சி விடட்டாடி? தாராளமா யார் வேணாலும் என் கையை காலை பிடிச்சி விடலாம். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். கையை காலை முறிச்சு விட்டுருவேன் பார்த்துக்கோ. எவட்டி அவ ஏன் கையை காலை முறிச்சு விட்டுருவேன்னு சொல்றவ நான் தாண்டி. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன உண்ட மயக்கமோ? கையை காலை விரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி படுத்து கிடக்க அறிவில்லை. வீட்டு நடு வீட்டில் உக்காந்துக்கிட்டு பரப்பிக்கிட்டு உக்காந்துருக்கா. சி, ஒழுங்கா உட்காரு. மடக்கிக்கிட்டேன் சித்தி, காலை நல்லா மடக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீண்டுச்சு முறிச்சு விட்டுருவேன். சரிங்க நீ, இந்த காடு உங்களுக்கு தான். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பைத்தியக்காரி, வயிற்று முட்டை தின்னுட்டு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. யசோதா, போயிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டாக இருக்கு. சாப்பிட்டுட்டு தூங்குவோம். அப்படி இல்லைன்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ ராதா சாப்பிட்டாலா என்னன்னு போய் பாரு, சரியா? சரிங்க தான், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அண்ணி சாப்பிட்டீங்களா அண்ணி? ஓ, நல்லாவே சாப்பிட்டேனே. தடபுடலாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்க யசோதா, ரொம்ப நன்றி. வயிறு முட்டை சாப்பிட்டேன். மன்னிச்சுக்கங்க அண்ணி, கூட இருந்து உங்களுக்கு பரிமாற முடியல. நீங்களே தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. முக்கியமானவங்க இறந்து போயிட்டாங்க. உடனே ஃபோன் வரவும் தான் போயிட்டோம். எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்டீங்களா அண்ணி? உங்களுக்கு பிடிக்குமேனு பாயசம்லாம் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்களா? நானும் எடுத்து வச்சு சாப்பிடல. அந்த பொண்ணு பேர் என்ன? ராதா. அதான் உன் பாச மருமக. அவளை தான் எடுத்து வைக்க சொன்னேன். அவள் தான் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு எனக்கு பரிமாறினா. நான் நல்லா சாப்பிட்டேன். ராதாவா? என்ன நீ? அவளே குழந்தை பெற்று சிசேரிங் பண்ணியிருக்கா. அவளை குனியக்கூடாது, வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவளை போய் என்ன யசோதா, அப்போ எல்லாத்தையும் நானாக தான் எடுத்து சாப்பிட்டு நானாக தான் கழுவி வைக்கணுமா? நான் என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியா என்ன? ஏன் உன் மருமக செய்ய மாட்டாளா இதெல்லாம்? சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அவள் என்ன குறைஞ்சா போயிடுவா? ஒன்றும் இல்லாமல் வந்தவளுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுக்காத, தெரிஞ்சுக்கோ. ஒன்றும் இல்லாமல் வந்தவளா? என்ன நீ எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் அவகிட்ட எதுவும்? நான் என்ன பேசுனேன் அவகிட்ட? நான் எதுவுமே பேசலை. சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னேன், எடுத்துகிட்டு வந்து வச்சேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் முழுசாக சாப்பிட்றதுக்குள்ளே ரூம்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. நான் தான் சாப்பிட்டு எடுத்து என் கையை நானே கழுவிக்கிட்டேன். சரி சரி,
எனக்கு தூக்கமாக வருது, நான் போய் தூங்குறேன்.